ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எஸ் மக்களே, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல வெப்சைட்ஸை உங்களுக்கு காட்டியிருப்பேன். என்னோட ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் நிறைய வெப்சைட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஈபேலேருந்து ஆரம்பிச்சு ஈபே, ஃப்ளிப்கார்ட், அமேசானு, ஸ்னாப்டீல், மிந்த்ரா, அப்புறம் மேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக அந்த வெப்சைட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த வெப்சைட் எப்படி இருக்குது, நீங்கள் ஷாப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது பல விஷயங்களை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ போன வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிடுச்சு அப்படின்றதுனால நான் கட் ஷாட்டில் அப்படியே கட் பண்ணிவிட்டு செகண்ட் வீடியோவாக உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு தொடங்குற மக்களே. ஸோ இந்த வீடியோவில் மீதி இருக்கிற வெப்சைட்ஸை பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் மக்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேர் இந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மிந்த்ராவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஸ்னாப்டீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ஸ் நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க அந்த வெப்சைட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இதில் ஒரு சில பல கேட்டகரிஸ் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ் எப்படின்னா நீங்கள் லிமிட்டடான விஷயங்களுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் காட்டியிருப்பேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். டாய்ஸு, கிளாத்திங்கு, மொபைல்ஸு, லேப்டாப்ஸு, கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இப்போ நீங்கள் காட்ட போகிற நான் சில பல வெப்சைட் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் லிமிட்டடான பொருள்கள் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். லைக் இப்போ ஒரு வெப்சைட் காட்டுறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் மொபைல் எடுத்துக்க முடியாது. ஆனால் கிளாத்திங் ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்க முடியும். இல்லை கிளாத்திங் ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்க முடியாது, மொபைல் ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்க முடியும், எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் எடுக்க முடியும். அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க போகலாம். அதை தாண்டி இன்னும் சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி மட்டும் தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். இன்டர்நேஷ்னலியே ரெண்டு வகையாக இருக்குது கைஸ். ஒன்று டைரக்ட் இன்டர்நேஷ்னல், நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டாலரில் பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு வெப்சைட்டில் என்னென்னா நீங்கள் இந்தியனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது இந்தியன் மணியில் நீங்கள் பே பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எங்கேருந்து வரும்னா இன்டர்நேஷ்னலி ஷிப் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி சில வெப்சைட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் மக்களே. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பெரிய டாப்பிக்காக போகுது அப்படின்றதுனால போர் அடிக்க வேண்டாம் அப்படின்றனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பெருசாக போணுச்சுன்னா தயவுசெய்து அதை மன்னிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ போன வாட்டி நான் உங்களுக்கு காட்டினது எதை பற்றி அப்படின்னா எஸ் மேக்ஸை பற்றி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ மேக்ஸ், ஓகேலா, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்போட ஆன்லைன் வெர்ஷன் தான் இது. அதை பற்றி நான் காட்டியிருப்பேன். ரெக்கமெண்டடாக அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்டட் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நான் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ மேக்ஸ் மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது மக்களே. ஷாப் இருக்குது, அந்த ஷாப்புக்கான ஒரு வெப்சைட் தான். எஸ், எத்தனை பேர் நீங்கள் போயிருப்பீங்கன்னு தெரியல, டெக்கத்லான் மக்களே. ஸோ டெக்கத்லான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸ், ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பெருங்குடி ஸ்டோருக்கு நான் போயிருக்கேன். வேறு எது ஸ்டோருக்கு நான் போன மாதிரி இல்லை. பட் சென்னை ஃபுல்லுமே அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. இது அதோட ஆன்லைன் வெர்ஷன் தான் மக்களே நம்மளோட இந்த டெக்கத்லான். இந்த டெக்கத்லான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறையவே அங்கே கிடைக்கும் கைஸ். நான் காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபுட்பாலு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேட்டிங்கு, சைக்கிளு, வாலிபாலு, அப்புறம் அதுக்கான ஆக்சசரிஸு, அதுக்கான கிளாத்திங் ஐட்டம்ஸு, அப்புறம் அவுட்டோர் அட்வென்ச்சர் ஐட்டம்ஸ். நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஹைக்கிங்கு, அப்புறம் இந்த ஹைக்கிங்கு, ஜம்பிங்கு, அப்புறம் கிளைம்பிங்கு, மவுண்டனியரிங்கு, ஓகேங்களா, ஸ்விம்மிங்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ப்ளஸ் ஆக்சசரிஸ் உங்களுக்கு இங்கே பல்கில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஷாப்பில் அதாவது ஆன்லைன் கிட்டத்தட்ட ஆஃப்லைன்லேயும் நான் எடுத்திருக்கேன், ஆன்லைன்லேயும் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 20 ஐட்டம்ஸ் நான் எடுத்துருப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது இந்த கிளாத்திங் ஐட்டம்ஸ் தான். சரிங்களா? இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கிளாத்திங் நான் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டெக்கத்லான் தான். ஸோ டெக்கத்லானில் வர கார்கோ பிளான்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் வெதர் கிளாத்திங் அது. ஸோ அது நான் கிட்டத்தட்ட அமேசான் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கேன். டெக்கத்லான் மட்டும் இல்லை, இந்த டெக்கத்லானோட ப்ராடக்ட் அமேசான்லேயே இருக்கேன். ஸோ அமேசானில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் கைஸ் இந்த ஒரு வெப்சைட்டு. இது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங் கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் இருந்தாலுமே குவாலிட்டி
தரமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து இந்த வெப்சைட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவே இருக்கும். உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாகவே இருக்கும். அதை தாண்டி என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து ரொம்பவே டீசெண்டாகவும் ரொம்பவும் நல்லாவும் இருந்திருக்கு. நான் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே ப்ராப்பராக வந்து சேர்ந்துருக்கு, ப்ராப்பரான பேக்கிங்கு எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு. அண்ட் ப்ராடக்ட் பிடிக்கல இல்லை ப்ராடக்ட் செட் ஆகலை அப்படின்னா ரிட்டன் பாலிசியும் வந்து ரொம்ப ஈஸி. 30 days ரிட்டன் பாலிசி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 30 daysக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி இஷ்யூஸ். அண்ட் ரீஃபண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விதின் லைக் ஒரு 10 daysக்குள்ளே நீங்கள் ரீஃபண்டும் உங்களுக்கு அழகாக வந்துடுது மக்களே. ஸோ இது ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்டட். நீங்கள் டெக்கத்லானில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ இப்போ வாங்க அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். எஸ், VLE Bazaar. ஸோ VLE Bazaar பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க இந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஆக்சசரிஸ் மக்களே. அதாவது நீங்கள் லேப்டாப்ஸ் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கான ஆக்சசரிஸ், மவுஸு, கீபோர்ட்ஸு, அது இல்லாமல் மொபைல் அண்ட் மொபைல் ஆக்சசரிஸ், செல்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். செல்ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடாது, ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் செல்ஃபோன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்சசரிஸ், இந்த இயர்ஃபோன்ஸு, இயர்பட்ஸு, அப்புறம் சார்ஜர்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த கீழே காட்டும் பாருங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் கைஸ். மொபைல், லேப்டாப்ஸ், பயோமெட்ரிக், ஸ்மார்ட் வாட்சஸ், ஹெட்செட்ஸ்னு சொல்லிட்டு இதுலேருந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் சில பேர் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நான் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா போச்சு. ஒரு மவுஸ் ஒன்று எடுத்திருந்தேன், அப்புறம் வந்து ஒரு மைக் ஒன்று எடுத்திருந்தேன். ரெண்டுமே எனக்கு வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணாங்க. பேக்கேஜிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே ப்ராப்பராக எனக்கு டெலிவர் ஆச்சு. எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 3வது ப்ராடக்ட் எடுத்தேன். 3வது ப்ராடக்ட் எடுத்து எனக்கு ப்ராடக்ட் வந்து சேரவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் கூட இல்லை, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எனக்கு ப்ராடக்ட் வந்து சேரவே இல்லை. கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் கஸ்டமர் சர்வீஸ் ப்ராப்பராக இல்லை மக்களே. சும்மா ஏதோ ஏனாந்தானமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. பட் அவனோட டீம் லீடர் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணேன். அந்த டீம் லீடர் எனக்கு ஒழுங்காக பேசினான். அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ அவங்ககிட்ட கேட்டபோது, இல்லை சார் கொஞ்சம் அந்த செல்லர்கிட்டேருந்து ப்ராப்ளம் இருக்குது, செல்லர்கிட்ட நான் வாங்கியிருக்கோம், ஆர்டர் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னா, இல்லை நீ இன்னுமே அதே கதை சொல்லிட்டு இருக்க, கேன்சல் பண்ணிட்டேன், ரீஃபண்ட் பண்ண அப்படின்னேன். இப்போ ரீஃபண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது மக்களே. வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆர்டர்ஸில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ண மக்களே. எனக்கு ப்ராப்பராக வந்து சேர்ந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். எப்போ எடுத்தேன்னு பாருங்கள். இப்போ வந்து அக்டோபர் கிட்டத்தட்ட முடிய போகுது. அக்டோபர் வந்து ஆல்மோஸ்ட் 20 ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீஃபண்ட் எனக்கு வரல. நான் கேன்சலேஷன் கொடுத்தாச்சு. பட் ரீஃபண்ட் ஆர்டர் ப்ராசஸ் கொடுத்துமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13 நாள் ஆச்சு. இன்னும் வந்து ரீஃபண்ட் வரல. அவங்க கேட்டால் வந்து 7 நாளுக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணாங்க. ஆனால் 13 நாள் ஆச்சு, இன்னும் ரீஃபண்ட் வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த காசை நான் மறந்துட வேண்டியதான். ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் எனக்கு இப்போது பெரிய லாஸ் மக்களே. ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எடுக்கலாமா, போகலாமா, ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் ரெக்கமெண்டட் தான். பட் அதை தாண்டி நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ப்ராடக்ட் எடுத்த வரைக்கும் ப்ராடக்ட் நல்லா தான் இருந்திருக்கு. ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா குட் மக்களே. ஆனால் ப்ராடக்ட் வந்து சேரலை அப்படின்னா கோவிந்தா தான். ஐ திங்க் மணி உங்களுக்கு லாஸ் தான். தெரியல, அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி எனக்கு அதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ரீஃபண்ட் வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட பேசணும். ஏன்னா இப்போ கூட நான் லாஸ்ட் வந்து ஒரு 3-4 days முன்னாடி பேசும்போது வந்துடும் சார் ரீஃபண்ட் அப்படின்னாங்க. ஆனால் ரீஃபண்ட் எது வரைக்கும் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மணி எனக்கு 1000 ரூபாய் லாஸ் தான் மக்களே. ஸோ இது வந்து ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நாட் ரெக்கமெண்டட் VLE Bazaar. ஓகே, அடுத்த வெப்சைட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்த வெப்சைட் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து ரிலையபிள் ஃபோட்டோ ஸ்டோர்ஸ். இப்போதைக்கு ஆக்சுவலாக இந்த பேஜ் வந்து நாட் அவைலபிள். ஏன்னு எனக்கு தெரியல, நாட் வெரி ஷுர் வை. பட் ஆனால் வந்து இதுலேருந்து நான் வந்து ஒரு ஐட்டம் நான் எடுத்திருந்தேன். இது வந்து டெல்லியிலேருந்து ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் வந்து வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கேமரா ரிலேட்டட் ஆக்சசரிஸ், கேமரா அண்ட் கேமராவோட ஆக்சசரிஸ் உங்களுக்கு இதில் கிடச்சிடும் மக்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா, பாயிண்டர் ஷூட் கேமராஸ், DSLRஸ் வாங்கிக்கலாம், அல்லதுக்கான லென்சஸ் வாங்கிக்கலாம், லைட்டிங், அப்புறம் ஆடியோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் அமேசானில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இதில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சீப் அண்ட் ப்ரைஸஸாக ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு இங்கேருந்து கிடச்சிரும் மக்களே. நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பவர் பேங்க், அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அது வந்து ஒரு மினி ட்ரைபாய்ட் கம் பவர் பேங்க் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ப்ராப்பராகவே இருந்துச்சு வித் சூப்பர் பேக்கிங்கு வித்தின் த டைம் லிமிட் ஆஸ் மென்ஷன்ட். ஒரு 7-8 நாளுக்குள்ளே டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு டெலிவரியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணிடுறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி எனக்கு வந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன் கோ ஃபார் இட்.
பட் அண்டர் யுவர் ஓன் ரிஸ்க். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுக்கல, அதனால் எனக்கு தெரியல. ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன், அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதுனால அது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் மக்களே. அடுத்த வெப்சைட் மக்களே கேடிபி டீல்ஸ். இந்த கேடிபி டீல்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அமேசான் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் கிடச்சிடும். மொபைல் மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்காது. கிட்டத்தட்ட மிந்த்ரான்னு சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். மிந்த்ரா அண்ட் லிட்டில் டைப் பார்ட் ஆஃப் ஒரு லிட்டில் அமேசான் மாதிரி மக்களே. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத்திங் ஐட்டம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அதோட ஆக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, பியூட்டி ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. கீழே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வெப்சைட் ஷோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சன் கிளாஸஸ், ஷூஸு, மணி பர்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு இந்த செகண்ட் ஹேண்டை தாண்டி செகண்ட் ஹேண்ட் இல்லை, அதாவது உங்களுக்கு இந்த அன்பிராண்டட்னு சொல்லுவாங்களே, அது டூப்ளிகேட், அதாவது காப்பி ஐட்டம்ஸ். இந்த மாதிரி சன் கிளாஸஸ் ரேபேனோட காப்பி. ரேபேனோட ஒரிஜினல் கிட்ட வந்து எப்படியும் வந்து ஒரு 6000, 7000, 8000 அந்த ரேஞ்ச் போகும் மினிமம். நான் சொல்கிறேன், இது பாருங்க உங்களுக்கு 1300 உங்களுக்கு ரேபேன் கிடச்சிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து காப்பி வாட்சஸ், காப்பி சன் கிளாஸஸ் இதெல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு சன் கிளாஸஸ் பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி நான் ஒரே ப்ராடக்ட் தான் இதில் எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி ஷிப்பிங் எல்லாமே எனக்கு ப்ராப்பராக நடந்தது. கேஷ் ஆன் டெலிவரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி எனக்கு வந்திருந்தது. ஸோ பே பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் வந்துருச்சு. பட் ப்ராடக்ட் வந்து நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட் இல்லை. அதாவது நாட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு, சேம் ப்ராடக்ட் தான் வந்தது. ஆனால் லைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது மக்களே. ஸோ அவங்க என்ன ஃபோட்டோவில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த சேம் ப்ராடக்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எதை வச்சு சொல்கிறது, இப்போ ஒரு சன்கிளாஸ், இப்போ இதை எடுத்துக்கோங்களேன். இப்போது இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சன்கிளாஸ் கைஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு ஐ திங்க் பேஜ் ஸ்லோவாக இருக்குது, அங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போது இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தா எப்படி தெரியுதுன்னா மேட்டி ஃபினிஷ் மாதிரி தெரியுது. ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு மேட்டி ஃபினிஷாக தெரியுதுல்ல. ஆனால் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி மேட்டி ஃபினிஷ் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க மக்களே. நான் அப்படி தான் ஆர்டர் பண்ணேன். சேம் ப்ராடக்ட் இதே தான், இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் சேம் ப்ராடக்ட்டில் தான் போட்டு சேம் ப்ராடக்ட் தான் வந்திருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து சேர்ந்தது கிளாஸி ஃபினிஷாக வந்துருச்சு கைஸ், மேட்டி ஃபினிஷ் வரல. சரி என்னடா எனக்கு இந்த மாதிரி மாற்றி வந்திருக்குது, இது கரெக்டான ப்ராடக்ட் இல்லையே, ஐ மீன் 90% கரெக்டான ப்ராடக்ட், இது 10% தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை சார் இதான் சார் ப்ராடக்ட், இதான் நீங்கள் இதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதான் வந்திருக்கு, கரெக்டான ப்ராடக்ட் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து ரூல்ஸ் பேசுகிறான். என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஒன்ஸ் வந்துருச்சு ரிட்டர்னும் பண்ண முடியாது அப்படின்றனால அது வேறு வழி இல்லாமல் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே தான், நல்லா தான் இருக்குது, சன்கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் நான் லைட் டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு மேட்டிக் பார்த்தா கிளாஸி வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு லைட் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு மக்களே. ஸோ எஸ், இந்த வெப்சைட் நீங்கள் போகலாமா கேடிபி டீல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லைன்னா நீங்கள் போய்க்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெக்கமெண்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ஷியலி ரெக்கமெண்டட் தான். ப்ராடக்டே வராமல் காசே வந்து உங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து அதெல்லாம் சேஃப் தான், ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் சேஃபாக பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷிப்பிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் கூட நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு கரெக்டான ஆஸ் மென்ஷன் ப்ராடக்ட் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டு தான் மக்களே. அதை மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இல்லை எனக்கு ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, சேம் ப்ராடக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் இட். இல்லை எனக்கு எக்ஸாக்ட்லி சேம் ப்ராடக்ட் தான் வரணும், மேட்டி தான் வரணும் அப்படின்னா ஐ திங்க் இந்த வெப்சைட்டை நீங்கள் மறந்துடுங்க மக்களே. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கேடிபி டீல்ஸ். ஓகே மக்களே, இப்போ அடுத்த வெப்சைட் மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்த வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாக்கி மக்களே. என்னடா எத்தனை பொண்ணு ஃபோட்டோ வருது அப்படின்னு பயந்துடாதீங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கி கடை மாதிரி தான். எப்படி நம்ம வந்து இது முன்னாடி டெக்கத்லானு இல்லை வந்து மேக்ஸ்ன்னு பார்த்துருந்தோம், அதே மாதிரி தான் நீங்கள் ஜாக்கி ஸ்டோர்லிங் போய் என்ன வாங்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இங்கே கிடைக்கும். நான் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பல இந்த ட்ரௌசர் ஐட்டம்ஸ் நான் எடுத்திருந்தேன். நம்மளோட கீழே இந்த போடுவாங்கள்ல பேண்ட்ஸ், இந்த மாதிரி பேண்ட்ஸ் நான் எடுத்திருந்தேன். ஒரு 2-3 பேண்ட்ஸ் எடுத்திருந்தேன். எனக்கு ப்ராப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நான் என்ன ஆர்டர் பண்ணி என்ன கேட்டிருந்தேனோ அதே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெக்கமெண்டடாக அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்டட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டாக ரீச் அவுட் பண்ணலன்றா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதை பற்றி தெரியல, அதை நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஷேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரும் பார்த்தீங்கன்னா அது குயிக்காகவே நடந்தது. விதின் லைக் ஒரு 2 to 3 days டெலிவரி பண்ணாங்க. எனக்கு சென்னை அப்படின்றதால மேபி சென்னை கிட்ட இருக்க ஸ்டோரில் டெலிவரி பண்ணாங்களான்னு தெரியல. பட் எனக்கு குயிக்காக டெலிவரி பண்ணாங்க. எந்த டிலே இல்லாமல் பர்ஃபெக்டாக டெலிவரி ஆச்சு. ரிட்டர்ன் பாலிசிஸும் இருக்குது. நான் ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கல, எனக்கு தேவைப்படலை. ஸோ அதனால் ரிட்டர்ன் பாலிசிஸ் நான் யூஸ் பண்ணலை. பட் ஸோ ஃபார் ஸோ குட் மாதிரி தான் மக்களே தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கடை ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இன்க்ளூடிங் இப்போ அடுத்த வெப்சைட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 வெப்சைட்ஸ், 2 இல்லை, அந்த இதோ லென்ஸ் கார்ட் இருக்கு பாருங்கள். லென்ஸ் கார்ட்லேயே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துருந்தேன். லென்ஸ் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சன் கிளாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தேன், ஒரு ரீபேண்ட் கிளாஸஸ்.
எனக்கு ப்ராப்பராக வந்தது. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு வைப்பாங்க. எந்த வகையும் உங்களுக்கு காப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்காது. ப்ரைஸ் பார்த்தா இல்லை எனக்கு தெரிஞ்சுன்னு பாருங்கள், என்ன பாருங்கள் எல்லாம் 2000 5000 10,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரே பேண்ட்லாம் போகிறீங்கன்னா எப்படியும் வந்து உங்களுக்கு 5000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இல்லை ஜான் ஜேக்கப்ஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிராண்டட் மட்டுமே இங்கே வந்து விற்பாங்க. லென்ஸ்கார்ட்டோட ஒரு ஆன்லைன் வெர்ஷன் தான் மக்களே இது. ஆன்லைன் வெப்சைட் தான். நீங்கள் லென்ஸ்கார்ட் கடை நிறைய இருக்குது, ஸ்டோர்ஸ் நிறைய வந்துருச்சு, அதோட ஆன்லைன் வெப்சைட்டு தான் மக்களே இது. ஸோ இதுவும் நான் ஒரு வாட்டி எடுத்திருந்தேன். எனக்கு ப்ராடக்ட் ஒழுங்காக சேர்ந்துருந்து ஆர்டர் பண்ணி ஒரு 3-4 days டெலிவரி பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர்ஸை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, என்ன நான் ரீச் அவுட் பண்ணலன்றது எனக்கு தெரியாது. பட் அதை தாண்டி வந்து மற்றதெல்லாமே ஆல் ஃபைன் தான் மக்களே. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட லென்ஸ்கார்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி காட்டியிருந்த நம்மளோட ஜாக்கியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பில் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே தான் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். பட் ஆனால் இன்னும் ஒரு நல்ல விஷயம் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆன்லைனில் வாங்குறது. நீங்கள் இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, இப்போ மேக்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா, மேக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேக்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லென்ஸ்கார்ட் நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் லென்ஸ்கார்ட் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ். அந்த ஸ்டோர் ரொம்ப குட்டியாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்பிளேல போட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ், ஆல் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன பிராண்ட் வேணுமே, என்ன சைஸ் வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, கோ வித் தி ஆன்லைன் இட் செல்ஃப். அதான் நல்லது. நீங்கள் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கிறதுக்கு பதிலாக இனிமேல் ஆன்லைன், நான் சொல்கிறது மேக்ஸு டெக்கத்லானு இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் போகிறது பெட்டர். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டோரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது டெக்கத்லான் எடுத்துட்டிங்கன்னா, டெக்கத்லான் பார்த்தீங்கன்னா ஒன்லி பெருங்குடி மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெருங்குடி இல்லை ஈவன் அவுட் ஆஃப் சென்னையில் இருந்தால் கூட அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து அந்த ஸ்டோருக்கே போய் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே இங்கே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் கிட்ட இருக்கிற ஸ்டோரில் போய் அந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஷாப் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, நம்ம காட்டினில் மேக்ஸு டெக்கத்லானு ஈவன் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஜாக்கி இல்லை வந்து இந்த மாதிரி லென்ஸ்கார்ட், இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் போகிறது பெட்டர் மக்களே. ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் லென்ஸ்கார்ட் அண்ட் இது முன்னாடி பேசியிருந்தேன் நம்மளோட மேக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இப்போ வாங்க அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து தேகா பார்த்தீங்கன்னா வந்து ஷாப் இல்லை, எந்த ஷாப் இருக்குதான்னு எனக்கு தெரியல, சென்னையில் இருக்குதான்னு தெரியல. பட் ஆன்லைன் ஷாப் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் தான் எடுத்துருந்தேன். ஸோ அமேசானில் எனக்கு சில ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்றலாம் நான் வந்து இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி நான் ஆர்டர் பண்ணியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான், பீட்ரூட் லிப் பாம். இதை நான் வந்து அம்மாவுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் லிப் பாம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்களா இந்த லிப் பாம், இந்த 2 தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேகாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 3-4 days டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு நல்லாவே தான் இருந்தது. ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கும் கிட்டத்தட்ட நாமினல் தான். அமேசானில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெலிவரியும் ப்ராப்பராகவே இருந்தது, பேக்கிங்லாம் எல்லாமே ப்ராப்பராக இருந்தது, ப்ராடக்ட்டும் ஒழுங்காகவே இருந்தது. அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் நான் காண்டாக்ட் பண்ணல, ஸோ நான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனால் எல்லாமே ப்ராப்பராகவே இருந்தது மக்களே. ஸோ ரெக்கமெண்டடாக அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்டட். இப்போ முன்னாடி பேசின லென்ஸ்கார்ட்டாக இருக்கட்டும், ஜாக்கியாக இருக்கட்டும், எல்லாமே ரெக்கமெண்ட் தான். நீங்கள் தாராளமாக போய்க்கலாம் மக்களே. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் கேர், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேகாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக்கு, அந்த ஹேர் ஷாம்பூஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைஜீன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அது ஹெல்த் ஹைஜீன் ரிலேட்டட், பாடி ரிலேட்டட், ஹெல்த் ரிலேட்டட், ஹைஜீன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ வாங்க இப்போ அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். அடுத்த வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது Hobby1 மக்களே. Hobby1 ஆக்சுவலாக அது இது ஒரு கடை தான். இந்த கடை உங்களுக்கு பெங்களூரில் அவைலபிளாக இருக்குது. தெரியல எங்கே அவைலபிளாக இருக்குன்னு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் போனதும் இல்லை. பட் ஆனால் இது பெங்களூரில் அவைலபிளாக ஒரு ஷாப் தான் மக்களே. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சில பல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டாய்ஸு, அப்புறம் சில பல கேஜெட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேஜெட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி இது வந்து ஒரு டாய் கடை தான் மக்களே. டாய்ஸ் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் தான் மெயின். ஸோ டாய்ஸ் அண்ட் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான டாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் ஏர்ஸ் ஆஃப் கன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறம் வந்து ஆர்சி கார்ஸ், ஆர்சி ஹெலிகாப்டர்ஸு, இந்த மாதிரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான டாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். ரோபாட்ஸ்லேருந்து எல்லாமே கிடச்சிடும். அதை தாண்டி வந்து சில பல இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஆடியோ ஐட்டம்ஸு,
அப்புறம் சில பல இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் மக்களே. ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது வந்து இட்ஸ் ஜாப்பனீஸ் வெப்சைட்டு இங்கே போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஜாப்பனீஸ் அப்படின்றதுனால மேபி ஜப்பானில் இதே ஒரு கடை இருக்குது, ஹாபி ஒன் சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேபி அங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்கன்றதுனால ஜாப்பனீஸ் ப்ராடக்டாக விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே தான் நான் வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் எடுத்திருந்தேன் மக்களே. ஒரு 2 டாய் எடுத்திருந்தேன், அப்புறம் ஒரு கேஜெட் எடுத்திருந்தேன். எல்லாமே எனக்கு ப்ராப்பராக வந்து சேர்ந்துருந்தது. ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டில் வந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணல, ஐ ஆர்டர் த்ரூ கஸ்டமர். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் எனக்கு அமேசான் மூலமாக தெரியும். ஏன்னா அமேசானில் ஒரு இதே ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹாபி ஒன்ல செல்லர் மூலமாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேன்சல் பண்ணி ஃபீட்பேக் போட்டு அப்புறம் அவனை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபீட்பேக் எடுக்க சொல்லி, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் அவனை நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஆச்சு காண்டாக்ட் பண்ணி இந்த சில பல ஐட்டம்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ப்ராப்பராக எனக்கு செல் பண்ணியிருந்தாங்க, சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போட்டு கூட எனக்கு செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ராடக்ட்டோட ஷிப்பிங்காக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராகவே இருந்தது. கஸ்டமர் சப்போர்ட்டும் எல்லாமே ஆல் வாஸ் குட், நல்லாவே கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க கூட பண்ணி எனக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ராடக்ட்டும் நல்லாவே சேர்ந்தது மக்களே. ஸோ ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெக்கமெண்டட் தான். நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒழுங்காக வந்து சேருது அப்படின்னாலும் ரெக்கமெண்டட் தான். பட் ஒரு விஷயத்தில் ஏன் ரெக்கமெண்டட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாய் ஐட்டம்ஸு, இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் கைஸ். ரொம்பவே காஸ்ட்லியாக வந்து விற்கிறாங்க, ரொம்பவே ப்ரைஸி ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கீழே இருக்கவே இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய். இந்த டாய் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் 8000 ரூபாய் போட்டுக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக வந்து விற்கிறாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால அது எல்லாம் காஸ்ட்லியாக விற்கிறாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பேப்ளேட் போட்டிருக்காங்க. பேப்ளேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் லோக்கலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து விதின் லைக் 500 ருபீஸில் கிடச்சிரும். 300 ரூபா 400 ரூபா அந்த ரேட்டில் கிடைக்கும். இங்கே எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 7000 ரூபாய் பேப்ளேடு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கைஸ் ப்ராடக்ட்ஸு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி வந்து உங்களுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தராங்க, உங்களுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ இதான் வந்து ஹாபி ஒன். ஸோ வாங்க இப்போ அடுத்த வெப்சைட் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிராசரி பஸ்ன்றது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆப்பு தான். அது வந்து ஆன்லைன் வெப்சைட்டும் இருக்குது போல். நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துருந்தேன். நான் வந்து ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு சில பல ஆர்டர்ஸ் நான் எடுத்திருந்தேன், நம்ம ஸ்விக்கி மாதிரி தான். ஸோ எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் ஒழுங்காக வந்து சேர்ந்துருந்தது, ஆல் குட் தான். கஸ்டமர் சப்போர்ட்டும் எனக்கு ஒழுங்காக இருந்ததுனால வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆனால் என்னென்னா சில சமயம் அந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது, சில சமயம் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, சில சமயங்களில் சொதப்பிடுறாங்க. 2-3 வாட்டி ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாட்டி அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு காட்டி அப்புறம் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து அதே சேம் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஆர்டரிங் எனக்கு பார்த்தீங்கன்னா அது டெலிவரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஹெல்ப்பிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ கிராசரி பஸ் வந்து இப்போ தான் க்ரோ ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்விக்கி, இந்த மாதிரி க்ரோ ஆகி வரக்கூடிய ஒரு ஆன்லைன் ஆப்பு. ஸோ ரெக்கமெண்டடாக அப்படி கேட்டிங்கன்னா ரெக்கமெண்டட் தான். பட் சில பல இஷ்யூஸ் இருக்குது, அது நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். சில சமயத்தில் அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு காட்டும், ஆனால் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிராசரிஸ் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தான். ஸோ ப்ராடக்ட் ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அந்த ஆப்பாக இருக்கட்டும், எல்லாம் ஓகே தான் இருக்குது. நான் ஆன்லைன் வெப்சைட் நான் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே, அடுத்த வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து டாய் காலனி. இப்போ நான் கொண்டாடி சொல்லியிருந்தேன் ஹாபி ஒன், அதே மாதிரி தாங்க இந்த வெப்சைட். இது எங்கே இருக்குது, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேலா. அண்ட் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வந்து என்னோட ஷாப்க்காக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அப்போ எனக்கு வந்து செல்லர்ஸ் என்னோடய கடைக்கு வந்து என்னோட கடைக்கு செல் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னாலும் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் பையராக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு ரீட்டைலர் மூலமாக போகாமல், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலராக இல்லாமல், அது ஹோல்சேலர்கிட்ட வாங்கி நீங்கள் ஒரு ரீட்டைலராக இல்லாமல் நீங்கள் ஒரு டைரக்ட் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு சூப்பரான வெப்சைட். நிறையவே உங்களுக்கு டாய்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டாய் ஷாப் தான். ஸோ டாய்ஸ் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். என்ன ஒன்றுனா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்களேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பாக்கெட் கன்னு, அப்புறம் உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஆக்சுவலாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இல்லை, பட் இப்போ வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. நான் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய டாய்ஸ் எடுத்திருந்தேன். எனக்கு குவாலிட்டி எனக்கு ஓகே போட்டு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, அவங்களோட ஷிப்பிங்கும் கொஞ்சம் காஸ்ட்லின்றதான் ஒரு சின்ன இஷ்யூ. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இது ப்ராப்பராகவே உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. அவங்களோட கம்யூனிகேஷன் நல்லாவே இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அழகாக கம்யூனிகேட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஒன்றா நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போது சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, ஜிஎஸ்டியும் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேக்கிங்கோட அழகாக போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவர் பண்ணுவாங்க மக்களே. ஸோ ரெக்கமெண்டடாக அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆஸ் எ கஸ்டமர் ரெக்கமெண்டட். பட் ஆனால் நீங்கள் ஒரு ரீட்டைல் செல்லராக இருந்தீங்கன்னா இது வந்து நாட் ரெக்கமெண்டட். கோ ஃபார் அ ஹோல்சேல் ஷாப்பர்ஸ். ஸோ வாங்க இப்போ அடுத்த வெப்சைட் மூவ் பண்ணிடலாம். அடுத்த வெப்சைட் என்னன்னா வந்து ஜோன் ஆஃப் டீல்ஸ் மக்களே. ஓகேங்களா, நான் பாதியில் இருக்கேன். ஸோ லேப்டாப் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஜோன் ஆஃப் டீல்ஸ் என்ன மாதிரி வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறாங்க மக்களே. நியூ ஆஸ் வெல் அஸ் ரீஃபர்பிஷ்ட், அது யூஸ்ட், ரீஃபர்பிஷ்ட் அண்ட் நியூ எல்லாமே எங்கள் இதில் வந்து சேல் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இதில் வந்து என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்னா பழைய செல்ஃபோன்ஸ், பழைய லேப்டாப்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்திருந்தேன் மக்களே. ஒரு லேப்டாப் ஒன்று எடுத்திருந்தேன், ஒரு பழைய லேப்டாப், ஒரு ஏசஸ் லேப்டாப், செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் எடுத்திருந்தேன். அண்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ, ஜஸ்ட் about 6,000 ப்ரைஸ் தான். மினி லேப்டாப் மாதிரி, அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு 8 இன்ச்சோ 10 இன்ச்சு லேப்டாப் நான் அதை நான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் about 6,000 rupees. ஆனால் அதில் எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் சார், அதில் என்னென்ன ஒர்க் ஆகாது, என்னென்ன ஒர்க் ஆகும்ன்றதான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ப்ராடக்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே ப்ராடக்ட் எனக்கு வந்து சேர்ந்தது. ப்ராடக்டோட பேக்கிங் உட்பட எல்லாமே நல்லாவே இருந்தது. அண்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா சில பல ஏதோ கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருந்தது, எனக்கு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த செல்லரோட. ஸோ நான் என்ன பண்ணால் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அந்த நம்பர் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள் யூடியூப் நம்பர் மாதிரி இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன். இது மாதிரி வந்து அந்த இஷ்யூவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி எனக்கு ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வந்து அழகான ஒரு பேக்கிங்கில் வந்து சேர்ந்தது மக்கள். அழகான பேக்கிங்னா எப்படின்னா, நான் லேப்டாப் வாங்கியிருந்தேன், எனக்கு வந்து பேக்கிங் எல்லாம் ஒரு மேங்கோ பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. பட் எனிவேஸ் வாட் எவர், மேங்கோ பாக்ஸோ கிங்கோ பாக்ஸோ, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு ஒழுங்காக வந்து சேர்ந்துருந்தது. ஸோ தாராளமாக எஸ் யூ கேன் கோ வித் திஸ் வெப்சைட் மக்களே. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் வந்து இன்வால்வ்டாக இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஆப்வியஸாக வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது வந்து இங்கே செக் பண்ணி வாங்க முடியாது. அவங்க வந்து செக்கிங் டைம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். எப்படியும் வந்து ஒரு 1 வீக்கு செக்கிங் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீ செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கும்போது அப்போ அந்த செக்கிங் டைமில் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னாங்க. நானும் சரி ஓகே ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் ஆனால் ரிஸ்க் எடுத்தது வந்து வர்த்தாவே தான் இருந்தது. எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக சேர்ந்தது. வித்தவுட் எனி இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் ஆல் குட் மக்களே. ஸோ ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்டட். பட் ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க் மக்களே. இந்த ஒரு வெப்சைட் அதாவது நம்மளோட ஒன் ஷாப் டீல்ஸ், அதாவது ஜோன் ஆஃப் டீல்ஸ் அப்படி சொல்கிற வெப்சைட். ஸோ அடுத்த வெப்சைட் போகலாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து இந்தியன் வெப்சைட் மக்களே. இதெல்லாமே இந்தியன் பார்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டக்கூடிய சில வெப்சைட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எஸ், இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ். அதாவது தே ஆர் நாட் ஆக்சுவலி தி இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ். இப்போ ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்கள் ஈபே. இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வெப்சைட், டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் தான். உங்களுக்கு நீங்கள் டாலர்ஸில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் அடுத்தது காட்ட போகிற சில பல வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலரில் பே பண்ண வேண்டாம், இந்தியாவில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். வந்து இந்தியன் ருப்பியிலே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ண முடியாது. கேஷ் நீங்கள் பே பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது மோடு இல்லை கூகுள் பேவோ அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல்லேருந்து ஷிப் ஆகி வரும் மக்களே. அது டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 டேஸ்லேருந்து 30 டேஸ், மினிமம் 15 டேஸ்லேருந்து 30 டேஸ் ப்ளஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா 40 டேஸ் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவர் ஆகும் மக்களே. ஸோ இது ரெக்கமெண்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், என்னென்ன வெப்சைட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல் வெப்சைட் மக்களே, எஸ், கிளப் ஃபேக்ட்ரி மக்களே. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஒரு ஆப்பு. இது வந்து ஆன்லைன் வெப்சைட் கிடையாது. இப்போ கூட இப்போ ஆன்லைன் வெப்சைட்டில் ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டணுங்காக காட்டுறேன். இது வந்து ஒரு ஆப்பு. இப்போ நான் ஆக்சுவலாக அந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேனால நான் ஆப்பில் போய் காட்ட முடியாது. பட் இந்த ஆப் மூலமாக நான் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் எடுத்திருந்தேன் மக்களே. 2 ஞாபகம், ஐ திங்க் ஒரு ப்ராடக்ட் எடுத்திருந்தேன் வச்சுக்கோங்க. என்ன ப்ராடக்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னா வந்து ஒரு மொபைல் ஒன்று எடுத்திருந்தேன் மக்களே. ஒரு செல்ஃபோன் நான் வந்து எடுத்திருந்தேன். என்ன செல்ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நோக்கியா N97, அந்த மினி கம்யூனிகேட்டர்னு சொல்லுவாங்களே, அது நான் எடுத்திருந்தேன் மக்களே. அழகாக போட்டிருந்தாங்க. அதில் அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களை ஆட் பண்ணுற பாருங்க. அந்த ஆர்டர் பண்ணுற அந்த பேஜ் அது ப்ராப்பராக இல்லை. அது ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருப்பேன். இன்ஃபேக்ட் அந்த வீடியோ சைட் பை சைட் போட்டு விட்றேன் உங்களுக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, அந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த N97 சொல்லிட்டு போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு. விதின் லைக் ஒரு 15 டேஸில் டெலிவரி பண்ணிட்டாங்க. ப்ராடக்டோட ப்ரைஸிங் ரொம்ப கம்மி தான், 1500 ரூபா வேணும் தான். எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்தது, 1500 ரூபாய்க்கு ஒரு கம்யூனிகேட்டர் ஃபோன் கொடுப்பானான்னு டவுட்டாக இருந்தது.
சரி சொல்லிட்டு வந்துருச்சு ப்ராடக்ட்டு. நானும் பாக்ஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். செக் பண்ணால் கம்ப்ளீட்லி வேறு ப்ராடக்ட். அதாவது சிமிலர் ப்ராடக்ட் தான், ஆனால் எனக்கு வந்து சேர்ந்தது ஒரு கொரியன் ஃபோன் மக்களே. கொரியன் ஃபோனு எனக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் நான் அந்த அன்பாக்சிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அந்த அன்பாக்சிங் நான் போஸ்ட்டே பண்ணலை. அது அன்போஸ்டடாக தான் இருந்தது மக்களே. ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஷூ பார்த்தீங்கன்னா நான் என்ன சைஸ் போடுவேனோ, நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த 10 சைஸ் போடுவேன். 10 சைஸ் ஷூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மக்களே. ஆனால் வந்து சேர்ந்தது எனக்கு வந்து 10 சைஸ் தான். ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்தது ஷூ. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது இந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக இல்லை, இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நான் அப்போ இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா வந்து நம்ம வந்து கிளாத்திங் ஐட்டம் வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் டேக் ஃப்ரம் தி இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னலி ஷிப் பண்ணக்கூடிய ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து நம்ம கிளாத்திங் ஐட்டம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிட்டர்ன் பாலிசி கிடையாது, நோ ரீஃபண்ட் நத்திங். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷூ அப்படியே வேஸ்ட்டு மக்களே. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக அவனை வந்து கிளப் ஃபேக்ட்ரி வந்து தே ஆர் கமிங் ஃப்ரம் சைனா. ஸோ என்னென்னா அவங்க வந்து சைனீஸ் அந்த சைஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க போல். ஸோ நான் வந்து 10 ஆர்டர் பண்ணிடுறது ஆக்சுவலாக சைனீஸில் வந்து அவங்களுக்கு வந்து குட்டி கால். ஸோ அதனால் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வந்து எனக்கு அது ஃபிட் ஆகலை. நான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய சைஸ், அது ஒரு 12 அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் 10 வாங்கிடுவேன். எனக்கு வந்து இந்த ஷூ வந்து ரொம்ப சின்ன சைஸாக வந்து சேர்ந்ததுனால எனக்கு காலுக்கு ஃபிட் ஆகலை. ஸோ கிளப் ஃபேக்ட்ரி வந்து ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ரெக்கமெண்டட். ஆனால் அவங்க என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து வராது உங்களுக்கு. அதுக்கான லோ குவாலிட்டி ப்ராடக்ட் தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் ப்ராடக்ட் எனக்கு 2 வாட்டியும் வந்து சேர்ந்தது. எனக்கு வந்து 100% வேஸ்ட் இல்லை, ஆனால் வேஸ்ட்டு தான். அது ரெண்டுமே யூஸ் பண்ண முடியல என்னால். ரெண்டுமே வந்து டுபாக்கூர் தான். அதனால் வந்து குப்பையில் தான் போச்சு அந்த 2 ப்ராடக்ட்னால. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு 2500 எனக்கு லாஸ் மக்களே. ஃபோன் வந்து 1500, அந்த ஷூஸ் ஒரு 1000, கிட்டத்தட்ட 2500 எனக்கு லாஸ் ஆச்சு மக்களே இந்த கிளப் ஃபேக்ட்ரியில். ஸோ நாட் ரெக்கமெண்டட் வெப்சைட். அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடுவோம். இது வந்து Car2India மக்களே. ஸோ Car2India பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கும் பாருங்கள். ஆட்டோமேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து பேபி ப்ராடக்ட்ஸு, செல்ஃபோன் அக்சசரிஸு, வாட்சஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இதில் சேல் பண்ணுறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு இன்டர்நேஷ்னலி தான் ஷிப் ஆகும். ஓகேலா, நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே இந்தியாவில் தானே பே பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இப்போது செல்ஃபோன் அக்சசரிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேலா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன், சார்ம்ஸ், அதர் அக்சசரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஓப்பன் பண்ணுவோம். மைக்ரோ எஸ்டி கார்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இந்த வெப்சைட் அந்தளவுக்கு ஓப்பனாக இல்லை, ப்ராப்பராக இல்லை. மேபி இந்த வெப்சைட்டை பற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சில சமயங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் காட்டும், இங்கே பாருங்கள் காட்டுது பாருங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரூபியில் தான் காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் கைஸ், எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்துருந்தேன். சில பல ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து அப்போ ஆஸ் ஆஃப் கன் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு 8000 ஒரு ஆஸ் ஆஃப் கன் போட்டுருந்தாங்க மக்களே. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஒரு 3 டேஸ்லேயே கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சாரி சார், திஸ் ப்ராடக்ட் கேனாட் பி ஷிப்டு, ஸோ வி ஆர் ரீஃபண்டிங் இல்லை. ஆக்சுவலாக கேஷ் ஆன் டெலிவரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நோ ரீஃபண்ட் ரெக்வயர்டு. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரி சார், கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி இந்த வெப்சைட் எது ப்ராடக்ட் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு வந்து ஒரு டைலமாகவே இருந்தது. பட் ஃபைனலி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு வாட்ச் ஒன்று கிடச்சிது மக்களே. ஒரு டிஜிட்டல் வாட்ச். அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கனைசர் வாட்ச், ஒரு கால்குலேட்டர் வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசை. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வாட்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபைனலி இந்த வெப்சைட்டில் அது அவைலபிளாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3000 அது வந்து 3100 அவைலபிளாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக கொரோனா டைமு ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இல்லை. சரி, என்னடா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொரோனா முடிஞ்சோடனே கரெக்டாக அக்டோபரில் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2021 2வது கொரோனா முடிஞ்சதில்ல, அப்போ பார்த்தீங்கன்னா போய் பார்க்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருந்தது. உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்த மக்களே. அண்ட் விதின் ஒரு 30 டேஸ்க்குள்ளே எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணாங்க மக்களே. நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேனோ பர்ஃபெக்டாக அதே ப்ராடக்ட் எனக்கு வந்து சேர்ந்தது மக்களே. ஸோ எஸ், என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக வந்து சேரும். அது எந்த பிரச்சனையும் இருக்காது. கஸ்டமர் சப்போர்ட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ராடக்ட் கேன்சல் பண்ணும்போது அழகாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சாரி சார், இந்த ப்ராடக்ட் ஷிப் பண்ண முடியாது, அதனால் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து ஒழுங்காக தான் இருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டடாக இந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட். பட் கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்வாக இருக்குது. எனக்கு ப்ராப்பராக இருந்தது. நிறைய பேர் நான் வந்து ரிவ்யூஸ் படிக்கும்போது Car2India போகாதீங்க, உங்கள் ப்ராடக்ட் வந்து வராது, உங்களுக்கு காசு வேஸ்ட்டாக போயிடும், ரீஃபண்டே வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் பர்சனலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஏன்னா நான் வந்து 2 வாட்டி நான் ட்ரை பண்ணியும் எனக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக தான் இருந்தது. ஒரு வாட்டி ப்ராடக்ட் வரல, அது எனக்கே தெரியும். பட் அதை தாண்டி அவங்களே எனக்கு அந்த காண்டாக்ட் பண்ணி சரி சார் ரீஃபண்ட் பண்ணிடுறோம், எனக்கு வந்து கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுவும் ஓகே ஆயிடுச்சு. 2வது இந்த வாட்ச் எடுத்ததுமே எனக்கு ப்ராடக்டாக வந்து ஒழுங்காக வந்து சேர்ந்தது. ஸோ அப்படின்றதுனால வந்து
எனக்கு ஆல் ஃபைனாக தான் இருந்தது. பட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குமா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே. இதே மாதிரி ஒரு சிமிலர் வெப்சைட் இருக்குது. இப்போ கார்ட் டு இந்தியா நீங்கள் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு இன்னொரு வெப்சைட் பேர் தான் வந்து ஆர்டர் டு இந்தியா. அது கார்ட் டு இந்தியா, இது வந்து ஆர்டர் டு இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னடா சிமிலர் பேர் போட்டு வச்சிருக்கேன், மேபி இந்த கார்ட் டு இந்தியாமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2 years ago தான். நான் வந்து ஒரு மோட்டரில் H20 ஃபியூஷன் வச்சிருக்கேன் மக்களே, இப்போ கூட வச்சிருக்கேன். இப்போ அந்த கேஸ் கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான ரிவ்யூ கூட போட்டிருப்பேன், நான் உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அந்த மோட்டோரோட ஃபோனுக்கான கேஸ் நான் வந்து பார்த்துருந்தேன் கைஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் ப்ராப்பரான ஒரு கேஸ் வந்து இல்லை. அதாவது பின்னால் போடக்கூடிய அந்த கேஸ் இருக்குன்னா ஃபோன் கேஸ், ப்ரொடெக்டிவ் கேஸ், அந்த கேஸிங் வந்து இல்லை மக்களே. ஸோ என்ன பண்ணேன்னா ஃபைனலி அப்படி இப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் டு இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேசிங் தான் அவைலபிளாக இருந்தது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2000 நினைக்கிறேன் அதோட கேசிங்கோட விலை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே போடுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். பட் லக்கிலி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் லைக் ஒரு 18 daysக்குள்ளே எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அந்த ப்ராடக்ட்டை. எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் ஆன்லைன் பே பண்ணேன், கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இல்லை, ஆன்லைன் பே பண்ணேன். ஆன்லைன் பே பண்ணியும் எனக்கு வந்து ப்ராடக்ட்டு ஒழுங்காக வந்து சேர்ந்தது மக்களே. ஸோ ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ஷலி ரெக்கமெண்டட் தான். என்னடா ப்ராடக்ட் தான் ஒழுங்காக வந்து சேர்ந்துருச்சே, ரெக்கமெண்டட் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மக்களே. ஒரு பக்கல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த ஒரு பெல்ட் பக்கல். அதை ஆர்டர் பண்ணி வித்தின் 5 days கேன்சல் பண்ணி விட்டாங்க. கேட்டால் அந்த ப்ராடக்ட் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சில ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, சில ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இல்லை. ப்ராடக்ட் அந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு மைனஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இஃப் யூர் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் வித் தம், நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ப்ராடக்ட் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணி விட்றாங்க. எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் கைஸ் இல்லை இஷ்யூ. ஸோ ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க் மாதிரி தான் நான் இந்த வெப்சைட்டையும் சொல்ல மக்களே. ஸோ இதை தாண்டி ஃபைனலாக ஒரு வெப்சைட் மக்களே. இது என்ன வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன் ஷாப் டீல்ஸ். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் ப்ராப்பராக ஓப்பன் ஆகாது, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த வெப்சைட் ஓப்பன். இதுதான் ஒன் ஷாப் டீல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடெல்லாம் வரும், நிறைய ஆட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு எதனா இதை கொண்டு வராங்க ஒன் ஷாப் டீல். இதுவும் கிட்டத்தட்ட நான் இப்போ காட்டினல கார்ட் டு இந்தியா, ஆர்டர் டு இந்தியா அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான். இன்டர்நேஷ்னலி இப்போ தான் ப்ராடக்ட் ஷிப் ஆகும். ஆனால் வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து இந்தியன் மணியில் தான் இருக்கும், இந்த பாருங்க ருபீஸில் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி தான் வந்து ஷிப் பண்ணுவாங்க. ஐ திங்க் அவங்க வந்து இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்தியாவில் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. பட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி தான் ஷிப் ஆகும். ஸோ நான் இதில் வந்து ஒரு பக்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மக்களே, ஒரு பெல்ட் பக்கல் பாருங்கள், எங்கே இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ எங்கேயாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் பக்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் பக்கல் வந்து ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 15 நாளோ வெயிட் பண்ண விட்டு ஷிப்பிங்லாம் போட்டு, ஷிப்பிங் போட்டோம் நான் வி ஹவ் ஷிப்டு தி ப்ராடக்ட்டு, இட் வில் பி அவைலபிள் அப்படின்லாம் போட்டுட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இஸ் நாட் அவைலபிள், அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணி விட்டாங்க. என்னடா ஷிப்லாம் பண்ணிட்டீங்களடா அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை சார் ப்ராடக்ட்டே நாட் அவைலபிள்ன்றான். அப்போ ஷிப் பண்ணிட்டீங்க வந்துச்சு அப்படின்னா தெரியலையே சார், ஷிப் பண்ணலையே அப்படின்றான். ஸோ அது மாதிரி குளறுபடியான ஒரு வெப்சைட் தான் மக்களே இது. அப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிடுவீங்க ஆர்டரை, ஆனால் ஷிப் ஆகணும்னு வரும், அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து சேராது. அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாட் ரெக்கமெண்டட். நான் இந்த வெப்சைட் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது உங்களோட சாய்ஸ், வந்து ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான். பட் என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த வெப்சைட் வந்து அந்த ப்ராப்பராக இல்லை. கஸ்டமர் சர்வீஸே வந்து அவங்களுக்கே ப்ராப்பராக தெரியல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து ப்ராடக்ட் வந்து கேன்சல் ஆச்சா, இல்லை வந்து ப்ராடக்ட் ஷிப் ஆச்சா, என்னன்னே தெரியல, வளர்றானுங்க. கடைசியில் அப்படி கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணி விடுன்னேன். அப்புறம் ஃபைனலி எனக்கு வந்து அதுவும் ஒரு ஐ திங்க் 15 நாள் கழிச்சு ரீஃபண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ ரீஃபண்ட் வந்துருச்சு, அது வரைக்கும் ஓகே தான். பட் இருந்தாலுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டாக இல்லை மக்களே இந்த ஒரு வெப்சைட்டு. ஓகேலா? ஸோ எஸ், தீஸ் ஆர் தி வெப்சைட்ஸ் விச் ஐவ் யூஸ் ரீசென்ட்லி. நான் இதாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய யூஸ் பண்ணுற சில பல வெப்சைட்ஸ் தாண்டி சில வெப்சைட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அதை மென்ஷன் பண்ண விரும்பலை அப்படின்றதான் அந்த வெப்சைட் பற்றி நான் மென்ஷன் பண்ணலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் நான் மென்ஷன் பண்ணணும்னா வந்து ஒரு கீழே வந்து ஒரு கமெண்ட் போட்டு வாங்க. அந்த வெப்சைட்ஸை முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதுக்கான தனி வீடியோ போட்டு விட்றேன். மற்றபடி இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாது, எது ரெக்கமெண்டட் இல்லைன்றது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் மக்களே. அதான் கைஸ், பேசிக்கலாக சொல்ல போனோம்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்குறதுனாலுமே முடிஞ்ச வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி வாங்க ட்ரை பண்ணுங்கள்.
அதை தாண்டி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா. சில வெப்சைட்டில் இந்த ஆட்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட வெப்சைட்ஸ் நீங்கள் ஆட்லாம் போட்டிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்ஸில் தயவுசெய்து போயிடாதீங்க, வாங்கிடாதீங்க. அது மாதிரி சில வெப்சைட்ஸ் ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போகிறீங்கன்னா கூட அந்த செல்லரை ஈவன் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்குறத தாண்டி செல்லரோட ரிவ்யூவும் பாருங்கள். செல்லர் எப்படிப்பட்டவன் அப்படின்லாம் பார்த்து கொஞ்சம் சில பேர் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் மக்களே. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒழுங்காக வந்து சேரும், இல்லைனா ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும். அப்படி இல்லைன்னா யூ வில் ஹாவ் டு லூஸ் மணி. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி சில அவுட் ஆஃப் லக்லாம் இருக்குது. எனக்கே நடந்துருக்கு. இப்போ சில ப்ராடக்ட்ஸ் ஒழுங்காக வரும், சில ப்ராடக்ட்ஸ் ஒழுங்காக வராது, உங்களுக்கு மணி லாஸ் இருக்கும். அதனால் நடக்க தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல வெப்சைட்ஸாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எல்லா வெப்சைட்ஸ்லையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து eBay ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்களே. ஐ வில் ரெக்கமெண்ட் ebay.com ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப நாளாக நடக்குதுன்றது உங்களுக்கு வந்து ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இல்லை. இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃப்ளிப்கார்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி வந்து காஸ்ட்லியான ஒரு ஃபோன்ஸ் அப்படி எடுக்கிறீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சீப்பான ப்ராடக்ட்ஸ் போயிடாதீங்க. அமேசானில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் எடுக்கலாம் மக்களே, ஹைலி ரெக்கமெண்டடு. அதை தாண்டி வந்து மிந்த்ரா வந்து எஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட், கண்டிப்பாக போகலாம். யூ கேன் கோ வித் இட். மேக்ஸ் நீங்கள் போய்க்கலாம், ரெக்கமெண்டடு. டெக்கத்லான் போய்க்கலாம், இது ரெக்கமெண்டட் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரெக்கமெண்டட் மக்களே. மற்றது எல்லாமே வந்து ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க்கான மக்களே நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா. ஸோ எஸ் இதாங்க இன்னைக்கு இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். இதுங்கிற ஒரு பெரிய வீடியோ இதுவும் போயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ட் 2வும். இதை தாண்டி இன்னும் சில வெப்சைட்ஸ் இருக்குது கைஸ். அது என்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர்ஸ் ஆஃப் கன்ஸு, அப்புறம் செல்ஃப் ப்ரொடெக்டிவ் ஐட்டம்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ், இந்த கத்தி, அப்புறம் வந்து இந்த கோடாரி, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது எக்ஸ்பேண்டபிள் ஸ்டிக்கு, பேட்டன்னு சொல்லுவாங்களா, பேட்டனு, அது மாதிரி வந்து போலீஸ் ஸ்டிக்கு, இது மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து சில வெப்சைட்ஸில் கிடைக்குது கைஸ். இன்க்ளூடிங் இந்த கன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஏர்ஸ் ஆஃப் கன்ஸு, ஏர் கன்ஸு, டாய் கன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில பல வெப்சைட்ஸ் இருக்குது கைஸ். முடிஞ்சால் அதை நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன், அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் நிறையவே வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிஸ்போ வேஸு, ஏர்ஸ் ஆஃப் கன் இண்டியா, இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸை நான் வந்து அதுலேயே ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது மக்கள். எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது அப்படின்னு சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது கொஷின்ஸோ, ஏதாவது கமெண்ட்ஸோ, இல்லை உங்களோட தாட்ஸோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸோ எதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அகைன் திருப்பியும் சொல்கிறேன், கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி கொஷின்ஸ் எதாவது இல்லைனா அட்லீஸ்ட் வந்து ஒரு லைக்கை போட்டு போங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வித் another beautiful topic or product review or movie review or whatsoever. Until this is Rajiv signing off. Take care, stay safe, enjoy, be safe, shop safe. Bye guys.